ஓகே. ரெக்கார்ட் போட்டீங்களா? போட்டாச்சுல்ல? போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதை வந்து கட் பண்ணக்கூடாது. போட்டாச்சுன்னு அதான் சொன்னேன். வெரி குட். இப்போ வந்து ஓகே. நடிகர் கார்த்தி, எம்ஜிஆர், விஜயகாந்த், ஓகே. விஜய், ம். சரிங்களா, இன்றும் இன்னும் பல அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கு. ஆமா. இதுல வந்து உங்களுக்கு யாருடைய தகவல் சொல்லணும்னு சொல்லுங்க, அப்படி நான் ஷேர் பண்றேன். ஓகே. நீங்க இல்ல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கிற யாரையாவது ஒரு ஹீரோவை பத்தி சொல்லுங்க. நல்லா இருக்கும். ட்ரெண்ட் ஹீரோனா தளபதி விஜய் இருக்காரு, ஓகே. அஜித் இருக்காரு, ஓகே. சூப்பர் ஸ்டார் இருக்காரு, படைப்பா படம் வேற பிச்சுக்கிட்டு போயிருக்கு. சரி, படையப்பா பத்தியே பேசுங்க. அது 5.25 கோடி சொன்னாங்க. முதல் நாள் வசூலே வந்து 6 கோடி, பெரிய ஓகே. ரெக்கார்டு. அதுக்கப்புறம் 10 கோடி போச்சு. ஆனா ஒரே ஒரு தேட்டர் ஓனர் சொல்லும்போது ஒரு 3 படம் சொன்னாங்க. ஐ திங்க் கமலா தேட்டர் தான் நினைக்கிறேன். ம். என்ன அப்டேட்னா, கில்லி படம் 3 படம், அப்புறம் வாரணம் ஆயிரம்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ம். இது எல்லாமே 50 நாள் ஓடி, இது ஓடுறத வச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ம். படைப்பு 50 நாள் ஓடுனா தான் அந்த கணக்கு, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப்ல சொன்னாங்க. ஆனா எல்லா தேட்டர்லயும் கூட்டம் வந்து பயங்கரம். ஓகே. ஆமா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேயர்களுக்கு வந்து வித்தியாசமான விஷயங்கள் சொல்லலாமா? ஆமா, அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய அவங்கள்ட்ட இருக்கு. அது சொல்லுங்க. ஒரு யூடியூப் சேனலை பத்தியும் சொல்லலாம். அந்த ம். யூடியூப் சேனல் வந்து விளம்பரம் கிடையாது. இப்போ நான் சொல்றது பார்க்குறவங்களுக்கு பயன்படணும் அப்படின்றதுனால. சேனல் பேர் ஓகே. வந்து ரோல் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேரு? ரோல் த ஸ்கிரிப்ட் சேனல் பேர். ஓகே. ஓகே. அதில் வந்து ஒரு பெட்ரோல் விளம்பரம் ஒன்று பார்த்தேன். அது நல்லா காமெடியாக இருந்தது. ஓகே. பெட்ரோல் பைக்கை வச்சு, அது நியூ டீம் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு புரியும். இன்னொன்று வந்து கால் கட்டுன்னு நினைக்கிறேன் ம். சேனல் பேர். ம். அதில் ஒரு பொண்ணு வந்து நல்ல அழகான கருப்பில் இருப்பாங்க. ம். கருப்புனா கருப்பு, தேன் கருப்பு, அவ்வளோ அழகா கலையான முகம். அவங்க வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு, அதை வச்சு ஓகே. ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் எனக்கு தெரியல. பட் அந்த ஷார்ட்ஸ்குள்ளே போனாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் போயிருக்கும் அந்த வியூ. ஓ. அது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. பார்த்தவொடனே நடிப்பு எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ம். அப்போ வந்து கேஸ்ட்டை வச்சு அந்த கான்செப்ட் முடிகிற மாதிரி அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ரெண்டையும் நான் ரெஃபர் பண்ணுவேன், கண்டிப்பாக பாருங்க ஓகே. அப்படின்ட்டு. கண்டிப்பா. ஆமாம். இல்லை, கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு இப்போ நான் நடிகர் லிஸ்ட் போட்டேன் இல்லையா, ஆமா. கார்த்தி அவர் வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாப்புல, ம். வாவாஜார் படத்தில் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எம்ஜிஆரோட நினைவுகள் அந்த மாதிரி கேட்கும்போது, நானும் எங்கள் அண்ணாவும் இந்த மாதிரி இந்த இடத்துல உட்காந்துருப்போம். ம். வீட்டுக்கு மேலே அவங்க தண்ணி தொட்டி அந்த மாதிரி உட்காருக்கும்போது எம்ஜிஆர் வராரு, கார் வந்து இறங்கினோடனே அவங்க கரெக்டாக இந்த பசங்க அங்கே இருப்பாங்களா அப்படின்ட்டு பார்த்த அந்த நினைவுகள் இருக்குன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓ, நைஸ். ம். ஆமாம், செம்மையாக ஃபீல் ஆச்சு அதை கேட்கும்போது. இப்போ நம்ம ஒருத்தவங்களை நேரில் பார்க்குறோன்னா அது அப்படி நினைவாக இருக்கும் இல்லையா, ஆமா. அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் ஜாக்குவார் தங்கம் இருக்காங்க இல்லையா, ம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த், விஜய் அவங்களுடைய பாசத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஓ. ஓகே. அது நல்லா ஃபன்னியாக இருந்தது. எப்படின்னா, ஜிம்மு திறக்க போகிறாங்க, போய் விஜயகாந்த் சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ம். புரட்சி கலைஞர் தம்பிக்கு மட்டும் கட் அவுட் போஸ்ட் வச்சிருங்க, எனக்கு வைக்க வேணாம், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. யார் யாரெல்லாம் கூப்பிடுங்க கேட்கும்போது இந்த மாதிரி விஜயெல்லாம் கூப்பிடலான் இருக்கேன் அப்படின்னு ஜாக்குவார் தங்கம் சொல்ல. ஓகே. ஸ்டண்ட் இண்டியன் தானே அவங்க, ம். இப்போ தயாரிப்பாளர் சங்கம்லாம் வச்சிருக்கேன். அப்போ ஸ்டண்ட் இண்டியன் எல்லாமே இந்த டைம் அது. ம். அப்போ என்னென்னா அங்கே போயிருந்தோடனே கண்டிப்பாக நான் வந்துடுறேன், நீங்கள் வந்து விஜயகாந்த் அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் அவுட் வச்சிருங்க, போஸ்ட் ஒட்டிடுங்க, எனக்கு எதுவும் வைக்க வேணாம் அப்படின்னு இருக்காங்க. ஓகே. மாற்றி மாற்றி அவரோட சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் அது. ஆமாம், அவங்க இவங்கள சொல்கிறாங்க எனக்கு வைக்க வேணாம், இவங்க அவங்கள சொல்கிறாங்க. அதில் ஒரு பாசம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்துடுறாங்க. ஆ. வந்ததுக்கு பிறகு ஜிம்ல உட்காந்து எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும். செந்தூர அந்த பாண்டி படங்களா? போட்டோக்கு இது வந்து ஜிம் ஓப்பனிங். ஜாக்குவார் தங்கம் அவங்க ஜிம் ஓப்பன் பண்ணப்போ நடந்த இன்சிடென்ட். ஓகே. இனிமே தான் ஓகே. காமெடியே தெரிஞ்சிருச்சு. இருக்கு இதுல. ம். அது என்ன காமெடினா, ம். ஸ்ரேயா காமெடி கிடையாது. காமெடி கிடையாது. இது ஒரிஜினல் ரியல் காமெடி. காமெடி. ஓகே. ஓகே. அதாவது தளபதி விஜய் வந்து அப்போ இளைய தளபதி இல்லையா, இளைய தளபதி இருந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாரு ஓகே. கெஸ்ட்டுக்கு உட்காந்து. அதை பண்ணிட்டு நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. இதே டோன்ல தான் மும்பை சினிமா 25லையும் இதே மேட்டர் நான் பேசியிருக்கேன். ஓ, நைஸ் ஆனா நைஸ். இந்த சேனல்ல வந்து அதுல பேசாத தகவல்லாம் சொல்ல போறேன். ஓகே. ஏன்னா அதுல ரோல் தி ஸ்கிரிப்ட் சொல்லல. ம். அஜித்தோட போஸ்ட் மேட்டர் ஒன்று இருக்கு, அது இனிமே தான் நான் அதுல பேச போறேன். அதுல இப்ப சொல்றேன் அது என்ன தகவல்னா, ம். அவங்க பேரெல்லாம் நான் மறந்துட்டேன். அதுல பேச வேண்டியது நான் தெளிவா சொல்றேன். இன்சிடென்ட்டை மட்டும் சொல்றேன். ஏதோ ஓகே. சங்கரலிங்கமோ ஏதோ சங்கரனோ ஏதோ அந்த மாதிரி ஒரு பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து அஜித் அவங்களோட பிஆர்ஓவா இருந்திருக்காங்க. ஓ, ஒரு அப்ப வெள்ளை போஸ்டரை கொண்டு ம். போயிட்டு காமிக்க போயிருக்காங்க. காமிக்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, அதை பார்த்துட்டு என்னப்பா இது அப்படின்ட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் படமே வர்றதுக்கு முன்னாடி உள்ள இன்சிடென்ட் இது. ம்.
கலர் ஃபோட்டோ தான் நாங்க விரும்புவாங்க. என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு, என்னப்பா இப்ப இதை போடுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் பேசுவாங்க இல்லையா. ஆமா. இது வந்து அஜித் அவங்களுக்கே தெரியாது. ஷேர் பண்றது யாருன்றது ரொம்ப முக்கியம். அவர் வந்து 25 டு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்பா. தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட். இப்ப நான் சொல்றது இதுக்கு எவிடன்ஸ் இப்ப பாக்குறவங்களுக்கு இது உண்மையா பொய்யான்னு தெரியாது இல்லையா. ஆமா. இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல் இருக்கு, ம். 4 எழுத்து. இதுதான் வந்து நம்ம குறிப்பு கொடுக்கும். ஓகே. இல்லைங்க நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த சேனல்ல இந்த இடத்துல இருக்கு, இந்த டேட்ல இருக்கு, நம்ம எவிடன்ஸ் சொல்லலாம். இது யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா இது வந்து டிசம்பர் 15 ரிலீஸ் ஆன வீடியோ. ஓ இப்போ இப்ப நான் இப்போமா? சொல்றது இப்ப நீ 16 இல்லையா, ஆமா நேத்து ரிலீஸ் 16. ஆன வீடியோ இப்ப நான் சொல்றது. சோ அவர் ஒரு முக்கியமான ஆளு. சோ இது ஆதாரத்துக்காக நான் சொல்றேன். ம். அந்த அஜித் அவங்களுக்கு போய் போட்டோ கொண்டு போனவங்க இப்போ உயிரோட கிடையாது. அப்படியா? ஓகே ஓகே. ஆமா. அப்போ ம். இத வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்ண விஷயம் ரொம்ப முக்கியம். எதுக்கு இத சொல்ல வரேன்னா, இப்ப அவர் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. அஜித் கண்டிப்பா அரசியலுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆ. சோ அவங்க பேரையும் நான் அந்த இடத்துல பயன்படுத்தவே இல்ல. சோ ம். இல்ல இது வந்து உண்மை தகவல் கிடையாது, நீங்களா சும்மா பேசுறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ல யாராவது வந்து சொன்னாங்கன்னா, ஆ. இந்த யூடியூப் சேனல் இந்த டேட்டு இவங்க தான் பேசியிருக்காங்க. நம்ம அந்நேரம் டீட்டெயிலா நம்ம கமெண்ட்ல கூட கிட்ட போட்டுடலாம். எவிடன்ஸ் இருக்கு. ஓகே. ஆமா, ஆதாரம் இருக்கு. சோ இது ஒரு இது. அது வந்து யாருக்குமே நான் தெரியாதுன்னு ஏன் சொன்னேன்னா, ம். அந்த வீடியோ பர்ட்டிகுலரா ஒரு 800 வியூ தான் போயிருந்தது. பெரிய அப்படியா? யூடியூப் சேனலு. ம். ஆமா. அதனால அப்படிங்கும்போது நம்ம இத பாக்குறாங்கன்னா, ஓ! இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு போல அப்படின்ட்டு. அப்படின்னு சோ தெரியும். இது ஆமா. வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த வகையில ம். கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் இன்னொரு தகவல் சொல்றேன். இதுக்கும் ஆதாரம் இருக்கு. இது ஓகே. வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த இன்சிடென்ட். ம். இது வந்து விஜய் அவர்கள் கில்லி படத்துக்கு வாங்குன சேலரி பத்தின விஷயம். ஓ! 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்பவே. அப்பமே. அப்பா. அது பெரிய தொகை இல்லையா? அப்போ அது அதான் யாருன்னா பெரிய திருப்பூர் ஆளாயிட்டாரு. சுப்பிரமணியம். திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ம். தியேட்டர் லேட்டா பேசும்போது இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓ! இது 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆமா. இதுக்கும் எவிடன்ஸ் இருக்குது. ம். நம்ம வந்து இப்ப பேச ஆரம்பிச்சோனே ஓகே இதெல்லாம் பேசலாம் அப்படிங்கும்போது, அஜித் இப்ப கார் ரேஸ் ரிலேட்டடா உள்ள விஷயம். ம். விஜய் அப்படின்னு ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, ஈரோட்ல வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் கூட்டம் வந்து நடந்தது. நடத்த போறதுக்கு ஆமா பிளான் ம். போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து செங்கோட்டையன் அவங்க தலைமையில இருக்காங்க. இதெல்லாம் கரண்ட் நியூஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால, ம். ஒரே டயத்துல 2 விஷயம் வந்து அப்படியே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஷூர், அப்புறம் ஷூர். புடிச்ச விஷயம் அந்த மாரி அப்படின்னா, நம்ம சில விஷயங்கள் பேசலாம். இப்ப ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கோம். ம். அடுத்த வீடியோல வந்து நம்ம ஒரு கோல்டு யானை பத்தி பேசுவோம். அது ஓ! வந்து என்ன கோல்டு யானைன்னு கேட்டாங்கன்னா, அது வந்து தங்க யானையை பற்றி தெரியுமான்னு கூட நீங்க தலைப்பு வச்சு விடலாம். ஓகே. வந்து கேட்டாங்கன்னா அடுத்த வீடியோல நம்ம அதுக்கான தகவல் குடுக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு கண்டிப்பா. விஷயம், எனக்கு ரீசென்ட் டயத்துல புடிச்ச ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்படிதான் நான் பேசுவேன். நீங்க என்ன சொல்லணும்? இது ஆடியோல அப்படி கேட்கணும் இந்த இடத்துல. ஆடி ஆமா. ஃபன் ஓகேவா? அது நான் என்ன அப்படின்னா, மறந்துட்டேங்க. நம்ம தான் போட்டோ நிஜமா வைப்போம்ல. வீடியோன்னு அதனால சொல்றீங்க. வீடியோ. ஆமா. ம். ஓகே. பீஸ் அடிச்சிருக்குமோ? எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பீஸ் அடிச்சிருக்கோம் மழை வந்ததுனால. லைட்டு இந்த மொபைல் வச்சு போட்டுக்கமா. எங்க வீட்ல வெளியில உள்ள பல்பை பீஸ் அடிச்சிருக்கு. ஓ மை காட். எஸ். இறங்கியிருக்கும். காலையில தான் பார்க்கணும் என்னன்ட்டு. அப்புறம் இந்த அப்டேட் ஒன்று சொன்னேன் இல்லையா? ம். ஒரே விஷயம் சொல்லி அதோட முடிச்சுக்கலாம். அது கண்டிப்பா. என்ன அப்படின்னா, கிச்சா சுதீப் வந்து ரீசெண்ட் டயத்தில் வந்து வணங்கான் ஹீரோயின் விஷயமா ரிலேட்டடாக பேசும்போது ஸ்டேஜில் வச்சு அவர் கொடுத்த ரிப்ளைலாம் ரொம்ப அட்டாசமாக இருந்தது. ஆ. கரெக்டாக பேசியிருந்தாங்க. ம். ஸோ இந்த இதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாமா? ம். ஓகே ஷியோர். நன்றி உங்களுடைய தகவலுக்கு. நன்றி.